எங்கள் அப்பத்தா ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான். வெங்காயம் பூண்டெல்லாம் அம்மியில் இடித்து வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்து, கூடவே கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கூடவே அம்மியில் இடித்து வச்சு அந்த பூண்டை சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே அம்மியிலேயே இடித்து வச்சுருந்தேன் அந்த ஆனியனை ஃபுல்லாக சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, கூடவே கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நீங்கள் கிளறி கொடுத்து வந்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நீங்கள் எந்த மசாலாவே சேர்க்க தேவையில்ல. வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருப்பீங்களா, அதவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா புளியை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்து நல்லா ஊற வச்சு ஃபஸ்ட்டு புளி தண்ணி ஊற்றிடுங்க. புளி தண்ணி ஊற்றிட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றி வச்சுட்டு கொதி வந்தோடனே மீன் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.